வெளியில வாங்கங்க. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்காந்துருப்பீங்க? வரேம்மா. என்னங்க, நம்ம எல்லாருமே இதை பண்றது தானே, ஆனா இனிமே இதை பண்ணவே கூடாது. ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம டாய்லெட்டில் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து அந்த ஃப்ளஷ்லேருந்து வெளியே வரும். குட்டி குட்டி கண்ணுக்கே தெரியாதது. அதில் வந்து சால்மனல்லா, ஈகோலை அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதை நம்ம தொட்டுட்டு அதை நம்ம ஃபோனில் தொடும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபோனை தொட்டதுக்கு அப்புறம் தான் போய் சாப்பிட்றோம், அந்த ஃபோனை தொட்டதுக்கு அப்புறம் தான் போய் யாருக்காவது கை கொடுக்குறோம். ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டடீஸில் டாய்லெட்டை விட டர்ட்டியஸ்டான ஒரு விஷயம் இந்த ஃபோன் தான் சொல்லி நிறைய பேர் நிறைய ஸ்டடீஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஃபோனை உள்ள கொண்டு போகாதீங்க. ஏன்னா இதனால வந்து ஜெர்ம்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம லாங் டர்மா நீங்க ஃபோன் பார்த்து உட்காந்துட்டே இருக்கிறதுனால நம்பர் 1 உங்க பிரெயின் வந்து ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்டடா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்றது ஒரு இஷ்யூ. அதனால ப்ராப்பரா மோஷனும் போகாது, கான்ஸ்டிபேஷனும் நிறைய ஆகும். அது மட்டும் இல்லாம லாங் டர்ம் ரெக்டல் பிரஷர் போட்டு மோஷன் போற பிரஷர் போட்டு உட்காந்துட்டே இருக்கிறதுனால ரெக்டல் வெயின்ஸ்லாம் டைலேட் ஆகி பைல்ஸ், கட்டி, ஃபிஷர்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். ஸோ இந்த பேட் ஹேபிட்டை முதல்ல ஃப்ளஷ் பண்ணுங்க. உங்க இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பி அவேர், டேக் கேர்.